ஆதி சாரும் பார்வதி மேடமும் சீக்கிரம் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான அந்த வேலையில மும்மரமா இருக்காங்க. அதனால ஐஸ்வர்யா மேடத்தை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை மேடம். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே அதை நாங்க பண்ணிடுறோம் மேடம். பார்வதி எப்ப போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னாலோ அப்போல இருந்து ஐஸ்வர்யா பழைய ஐஸ்வர்யாவே இல்ல. பார்வதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரொம்பவே மாறிட்டா. சரி, படிச்ச பொண்ணாச்சே, சொன்னா புரிஞ்சுக்குவா, அவளை மாத்திக்குவான்னு நானும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அவ திருந்தல. கஜேந்திரன், இதுக்கு மேல நாம என்ன சொன்னாலும் அவளுக்கு புரிய போறதில்ல. ஐஸ்வர்யா மாதிரி கேரக்டரை தோல்விதான் உணர வைக்கும். ஆனா தோல்விதான் ஐஸ்வர்யாவை மாத்தவும் போறது. அதனால நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அவளை அப்படியே விட்டுருங்க. கடைசியில என்னால முடியலன்னு அவளே சொல்லுவா. அவளே வந்து இங்க நிப்பா. நிக்கும் போது நாம பாத்துப்போம். ஐஸ்வர்யா மேடத்தோட போக்குக்கு விட்டுட்டா நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருமா மேடம்? அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. புரிஞ்சுதா? ஓகே மேடம், நீங்க சொல்றபடியே நான் பண்ணிடுறேன் மேடம். நான் வரேன் மேடம். வாங்க. சூடு குறையல போல இருக்கே. குறைஞ்சிடாம பாத்துக்கதான் நான் இருக்கேனே. ஐசு, இந்த கஜேந்திரன் ஜெயிலுக்கு போய் அகிலாவை பாத்திருக்கான். அங்க போய் இங்க நடந்ததெல்லாம் ஒண்ணுக்கு நாளா சொல்லிருப்பான் போல இருக்கு. அகிலா எப்படியும் உன் மேல பயங்கர கோவத்துலதான் இருப்பா. அவ என்ன சொல்லி அனுப்பி இருப்பான்னு தெரியலையே. அந்த கஜேந்திரன் இப்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்கான். இன்னும் என்ன நடக்க போதோ? ஐஸ்வர்யா, உங்களை கீழே கூப்பிடுறாங்க, வாங்க. அதேதான். மேடம் கிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவங்க எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவங்க ஐஸ்வர்யா மேடமே தொடர்ந்து பாத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி, அகிலா ஆண்டி மட்டும் தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, இல்லையா பின்ன? அதனாலதான் அவங்க என்ன என்கரேஜ் பண்றாங்க. நடந்த இழப்பை என்னால சரி செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. கரெக்ட் கரெக்ட். அகிலா ஆண்டி என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். அதுக்காக நான் இன்னைக்கே சில முடிவுகள் எடுக்கணும். இறங்கின ஷேர்ஸ் மறுபடியும் ஏத்தி காட்டுறேன். சூப்பர். அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? ஓகே சார், போயிட்டோம். ஐசு நில்லு. எங்க போற? ஆபீஸ்க்கு போறேன். இங்க பாரு, நீ சவால் விட்டு சாதிச்சதெல்லாம் போதும், ஆபீஸ் பக்கம் போக வேண்டாம். அத நீ சொல்ல வேண்டாம்.
நான் இந்த ஆபீஸ பாத்துக்கணும்னு ஆண்டியே சொல்லிட்டாங்கல்ல. கஜேந்திரன் சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க. ஆண்டி சொன்ன வார்த்தையை மீற போறியா? ஏய், ஏற்கனவே நீ எடுத்த முடிவுனால ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்குடி. இதுக்கு மேல நீ ஆபீஸ் நிர்வாகம் பண்ணா அவ்வளவுதான். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்க குட்வில் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். இங்க பாரு அருண், டவுன் ஆன ஷேர்ஸ எப்படி அப்ளை கொண்டு வரணும் எனக்கு தெரியும். நான் அதுக்கான பிளான்லாம் வச்சிருக்கேன். என்னால கம்பெனி குட்வில் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஆபீஸ் போகாதனா போகாத, அவ்வளவுதான். அண்ணி போய்ப்பாங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. மிஸ்டர் அருண், ஆண்டி என்ன ஆபீஸ பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் ஆபீஸ் போவேன். போயிட்டாடி. அண்ணி, இப்ப கூட அவ போறத பாத்துட்டு தான் இருக்க போறீங்களா? வாங்க நீ இப்பவே போய் ஆபீஸ்ல பொறுப்பேத்துக்கோங்க. ப்ரோ சொல்லு ப்ரோ அண்ணி கிட்ட. சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா ஆபீஸ்க்கு போகணுங்கிறது அம்மா எடுத்த முடிவு. அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா அருண், அம்மாவோட முடிவை நம்ம மதிச்சு நடந்துக்கணும். ஐஸ்வர்யாவே ஆபீஸை பார்த்துக்கிட்டோம். வேடிக்கை பாருங்க. அப்ப நான் கிளம்புறேன்மா. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார், போயிட்டு வாங்க. நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவளை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். டேய் சின்னையா, சின்னையா, சொல்றத கேளு. நில்றா. இவ்ளோ வீரமா கிளம்பி போறா? போயிட்டாரு. குட் மார்னிங். எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? ஓகே, 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். வெளியே இருக்க அந்த 5 பேரையும் கொஞ்சம் உள்ள வர சொல்றீங்களா? ஓகே மேம். ஓகே. சார், உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. ஓகே. So, I want you all 5 to do your job really well. உங்ககிட்ட இருக்க எல்லா திறமையும் நீங்க காட்டணும், சரியா? அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஓப்பனா பேசணும், ரொம்ப லைவா இருக்கணும். And ஐசு, யார் இவங்க? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? சொல்லணுமா? சொல்றேன். இவங்க டாப் மோஸ்ட் கம்பெனில வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட். நான் நம்ம கம்பெனியோட growth இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவங்கள ஹையர் பண்ணிருக்கேன். நம்ம கம்பெனில எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இவங்க எதுக்கு? இவங்கள புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணா அவங்களோட மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால பிரச்சனை ஆகும். ஐசு, சொல்றதை கேளு. வேண்டாம். டிஸ்டர்ப் ஆகுறவங்க தாராளமா போட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும். இவங்க 5 பேரையும் நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன். இவங்களோட டெசிஷனை கேட்டுதான் இனி எல்லாருமே நடந்துக்கணும். நீ யோசிச்சுதான் பேசுறியா? நம்ம கம்பெனில ஒர்க் பண்றவங்க 20 வருஷம் சீனியர்ஸ். அவங்க எப்படி புதுசா வந்தவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க?
டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். சொல்றதை கேளு. வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம நீ இன்வால்வ் ஆகுற? நான் உன்னை இங்க வர சொன்னா இல்ல ஆண்டி தான் உன்னை இங்க வர சொன்னாங்களா? ஆண்டி என்னதான் ஆபீஸ பாத்துக்க சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம தலையிடுற? அப்படி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்க அம்மா கிட்ட போய் கேளு. இங்க பாரு, நான் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் உங்களோட பையன். நான் சொல்றதை நீ கேளு. நான் சொல்றத நீ கேட்கலனா நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? கேட்க முடியாது. இவங்க 5 பேரையும் நான் அப்பாயிண்ட் பண்ணதான் போறேன். கஜேந்திரன் கால் பண்றாரு. என்னாச்சுன்னு கேளுங்க மாமா. சொல்லுங்க கஜேந்திரன். ஆதி சார், அருண் சார் இங்க வந்தாரு. வந்த பிறகு அவருக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய வாக்குவாதத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஐஸ்வர்யா அம்மா ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் பண்ண போக அருண் தம்பி அந்த பேப்பரை பிடிக்க கிழிச்சு போட்டுட்டாரு. ஐஸ்வர்யா அம்மா கத்த, இவரு கத்த, பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு சார். போன் அவன்கிட்ட கொடுங்க. இதோ கொடுக்குறேன் சார். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சைன் மேல சைன் போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு முறை சொன்னவனுக்கு புரியாதா? அருண், this is your limit. இதுக்கு மேலயும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்த அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஏய், நான் அகிலாண்டேஸ்வரி பையன்டி. நீ எடுக்கிற முடிவை மாத்துறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆபீஸ் நிர்வாகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி உன்னை டம்மியாவே வச்சிருக்காங்க. நீ ஒன்னும் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டோ ஸ்மார்ட்டோ கிடையாது. வேணா ஐசு, வேணாம். அப்படிப்பட்ட ஆளா இருந்தா அந்த வேலைக்காரி பார்வதி கிட்ட பொறுப்பு கொடுக்கற அளவுக்கு விட்டுருக்க மாட்டேன். வேணாம், வேணாம். அப்படிதான் சொல்லுவேன். அந்த சமையல்காரி கிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்கு நீ தான் காரணம். வேணா ஐசு, வேணாம். என்ன பண்ணுவ? அப்படிதான் சொல்லுவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. தம்பி 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 என்ன பண்றீங்க தம்பி? அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க தம்பி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதோ ஆதி சார் லைன்ல இருக்காரு. பேசுங்க பேசுங்க தம்பி. சொல்லு ப்ரோ. அருண், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, அது வந்து ஐஸ்வர்யா கண்ட்ரோல் பண்றேன்னு போயிட்டு நீ கண்ட்ரோல் இல்லாம நடந்துட்டு இருக்கியா? ப்ரோ, ஐசு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. அருண், அது வீடு இல்ல, ஆபீஸ். அத முதல்ல மைண்ட்ல வை. கிளம்பி வீட்டுக்கு வா முதல்ல. இல்ல ப்ரோ, இங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா ப்ரோ அவ. நீ எதுவும் சொல்ல வேணாம், சொன்னது செய். உடனே கிளம்பி வா. ப்ரோ, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ரோ. மாமா சீக்கிரமா கிளம்பி வர சொல்லுங்க. சொல்றத செய் அருண். கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. ப்ரோ, நம்ம சம்மதம் இல்லாம அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்கா ப்ரோ. அருண், வரப்போறே இல்ல நீ போ. ஓகே ப்ரோ. அங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பார்வதி. கஜேந்திரன் கால் பண்ணி சொல்றாரு இப்போ. சின்னையா இப்ப வராருல்ல? அதான் சொல்லிருக்கேன், பாப்போம்.
I'm sorry for the inconvenience. I'll sign the appointment right now. ஓகே மேடம். Mr. Gajendran, சொல்லுங்க மேடம். நான் எடுத்த முடிவு சரியான முடிவு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இந்த விஷயத்த ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நோட்டீஸ் போர்ட்லயும் போடுங்க. ஐஸ்வர்யா மேடம் புதுசா ஸ்டாஃப் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கணும். சரியா? அது எப்படி சார் முடியும்? நாங்க இந்த கம்பெனில 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு கீழே நாங்க எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? முடியாதுன்னா ஐஸ்வர்யா மேடம் வேலையை விட்டு போக சொல்றாங்க. அது எப்படி சார் திடீர்னு வந்து எங்களை வேலையை விட்டு போக சொன்னா நாங்க எங்க சார் போறது? இதை இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு எங்களுக்கு வரும். அதுக்காக எல்லாரும் இங்க வேலையை விட்டு போக முடியாது. சார் இருங்க சார் இருங்க. ஸ்ட்ரைக் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம்ல. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லு. பண்ணு சீக்கிரம் போ. ஸ்ட்ரைக் நடந்தே ஆகும் சார். நடந்தே ஆகும். வேலையில நிறுத்த சொல்லு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன சார் பண்றது? என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்களே. ச்சே, எல்லாரும் சேர்ந்து வேலை நிறுத்தம் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே. வாங்க. எல்லாத்தையும் நிறுத்து. அப்படியே நிறுத்திட்டு வா. ஸ்ட்ரைக். வாங்கம்மா சீக்கிரம் வாங்க. ஆமா ஸ்டாப் பண்ண சொல்லு. வாங்கம்மா. ஆஃப் பண்ணுங்க.
வருண், ஐஸ்வர்யா எடுத்தது தப்பான முடிவு ப்ரோ. அதனால நம்ம கம்பெனிக்கு பிரச்சனையும் வரலாம். வரணும்ல. இங்க பாரு ப்ரோ, இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். அண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஐஸ்வர்யா ஆட்டத்துக்கு இன்னோட ஒரு முடிவு கட்டணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க சின்னையா. அண்ணி, உங்க 2 பேருக்காக மட்டும்தான் அவகிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். யாரு மாமா? கஜேந்திரன் கால் பண்றாரு. சொல்லுங்க கஜேந்திரன். சார், ஃபேக்டரியில பெரிய பிரச்சனை சார். உடனே நீங்க கிளம்பி வாங்க சார். ஃபேக்டரியில பிரச்சனையா? பிரச்சனையா? பிரமாதம். பதட்டப்படாதீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, என்னாச்சு? ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிர்வாகத்தை எதிர்த்து கோஷம் போட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஐஸ்வர்யா மேடம் ஒர்க்கர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். போலீஸ்கா? போலீஸா? போலீஸ் வந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும் சார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க ப்ளீஸ் உடனே கிளம்பி வாங்க. சரி, உடனே கிளம்பி வரேன். அது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கோங்க. சரி சார். நிறுத்துங்க. முதல்ல சத்தம் போறதை நிறுத்துங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கோஷம் போறதை நிறுத்திட்டு மரியாதையை எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சார், இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். சார், எங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற வரைக்கும் போராடுவோம். போலீஸ் நீங்க இதுல தலையிட வேணாம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? லத்தி சார்ஜ் பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன் எல்லாரையும். ஓகே மேடம். இந்த பாருங்க, மரியாதையை எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி.